அதே போல வெள்ளூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 15 நிமிடம். அதே போல உறுப்பினர் மல்லேஷ் நன்றி சொல்லி முடிச்சிருக்கேன். கோயம்புத்தூர்ல ஜி ஸ்கொயர் ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கர்ல சைட் போட்டிருக்காங்க. இது பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் உடைச்சு எடுத்திருக்காங்க. அதே போல வனவிலங்குகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிறுத்தை, புலி, மான் எல்லாம் கொல்லப்பட்டு சட்டத்துக்கு போறது. இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விசாரணை வச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அன்னைக்கு வந்து சாதாரணமா விவசாயிகள் மேல வழக்கு, ஆனா ஜி ஸ்கொயருக்கு எல்லாமே கொடுத்திருக்காங்க. இது நடந்ததுதான். அவரு மாவட்டம் எங்க மாவட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதே போல முடிச்ச ஹாக்கா பிரச்சனை வந்து கோவை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜி ஸ்கொயர் நிறுவனத்து மேல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்றாரு. அதற்கு ஏன் திமுக இருந்துச்சு குரல் கொடுக்குதுன்னு தெரியலையே. அதே போல 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த ஹாக்கா உங்களுக்கு தெரியும். கடந்த முறையே வந்து நாங்க ஆட்சியில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் கிளியர் பண்ணி ஃபைனலா மூவ் பண்ணோம். அது கடந்த ஆட்சியில் அப்படியே பெண்டிங் ஆயிடுச்சு. அதை நீங்க வந்து கண்டிப்பா விடுவித்தரணும். எங்க தொண்டாம் தொகுதியில் நரசிவரம், தென்னமல்லூர், தேவராயபுரம், இக்கரை போடுவாப்பட்டி, ஜாயநாயக்கமலை, வெள்ளிமலைப்பட்டினம், மத்துராயபுரம், தென்கரை, ஆலந்துறை, பூலுப்பட்டி, சுண்டகாம்பத்தூர் பல பகுதி இருக்கு. அதே போல கிணத்தூர் தொகுதி, மதுக்கரை, எட்டிமலை, கவுண்டமலை, மேட்டுமலை பல தொகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா ஆக்கால இருந்து விடுவிட்டு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தையும் கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசால். அதையும் நீங்க செய்து தர வேண்டும் என்று கேட்டு, அதே போல மதுக்கரையில பாலக்காடு மேல மரப்பாலம் ஒரு ஏரியா இருக்குது. நாங்க இவ்வளவு பாலங்களை கட்டணும்னு சொல்லி இருக்கிறோம். எல்லா பாலங்களும் கட்டி இருக்கிறோம். 50 ஆண்டுகள் வளர்ச்சி கழக ஆட்சியில் கொடுத்திருக்கிறோம். ஒரே ஒரு பாலத்தை திமுக ஆட்சியில ரிப்பேர் பண்றதுதான் ரயில்வே மாம்பலம். 4 வருஷமா இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேரளால அந்த மதுக்கரையில அந்த பாலம் இருக்குது. மரப்பாலத்துல கேரளால இருந்து டெய்லி நிறைய வாகனங்கள், வியாபாரிகள் கோயம்புத்தூருக்கு டெய்லி வருவாங்க. இன்னைக்கு 6 கிலோமீட்டர் சுத்தி வந்திருக்காங்க. 4 வருஷமா ரிப்பேர் பண்ற பாலத்தையே பண்ணிட்டு இருக்காங்க. அதையாவது நம்முடைய அரசு உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் சரி செய்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதே போல வெள்ளூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 15 நிமிடம். அதே போல உறுப்பினர் மல்லேஷ் நன்றி சொல்லி முடிச்சிருக்கேன்.